இந்த பூசணிக்காய் எங்கள் மாமியார் வீட்டு செடியில் காய்ச்சதுங்க. அதனால தான் பெரிய பூசணிக்காயாக இருக்குது. இது கொடுத்து விட்டுருக்காங்க. நான் இவ்வளோ பெருசு ஒரே டைமில் செய்ய போகிறதில்ல. பூசணிக்காயில் என்னென்னலாம் ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த சைஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். காயில் இருக்கிற இந்த தோலையெல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க. நீங்கள் அப்படியே செஞ்சிங்கன்னா வேகறக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். தோலை சீவி எடுத்துட்டிங்கன்னா காயும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பூசணிக்காய் உள்ளே போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் சாம்பார் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. பூசணிக்காய்க்கு எப்பவுமே தண்ணி சேர்க்க வேண்டாங்க. தண்ணி இல்லாமல் ஆயிலையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இறக்குறப்ப கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பரான டேஸ்ட்டான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நிறைய ரெசிபி பார்க்க ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.